வணக்கம். சுக்ரா விக்ரமன் பேசுகிறேன். நிகழும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் நாள், அதாவது 30/4/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 11:02 குரு பகவான் ஜென்மத்திலிருந்து, அதாவது மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். மேசராசி அன்பர்களுக்கு இது மேச ராசியாக இருந்தாலும், நீங்கள் மேச லக்னமாக இருந்தாலும் தாராளமாக லக்னக்காரர்களும் மேச லக்னக்காரர்களும் இதை எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் ஒரு 50% இது பலனளிக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு 100% பலனளிக்கும். குறிப்பாக குரு பகவான் தனஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சஞ்சரிக்கும். இந்த சூழ்நிலை 2ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடமான கன்னியை 5ஆம் பார்வையாகவும், 8ஆம் இடமான விருச்சிகத்தை 7ஆம் பார்வையாகவும், 10ஆம் இடமான மகரத்தை 9ஆம் பார்வையாகும். இந்த பார்வையினால் இந்த சூழ்நிலை இதுவரை பொருளாதாரத்தில், ஆரோக்கியத்தில், தொழில்துறையில் மிகவும் வழக்கு பஞ்சாயத்து பிரச்சனைகள் சந்தித்து சோதனைகள் சந்தித்த தங்களுக்கு எதிர்பாராத பொருளாதாரத்துறையில் ஒரு நல்ல முன்னேற்றமும், தொழில் செய்பவர்கள், உத்தியோகஸ்தர்கள், வியாபார அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு பூரண வெற்றி வாய்ப்பு ஏற்பட ஒரு நல்ல உகந்த காலமாக இந்த ஆண்டு அமைகிறது. குறிப்பாக கூறுபலன் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமண யோகம், புத்திரப்பேறு இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேறு உருவாகுதல், குடும்பத்தில் அனைவருக்கும் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மற்றும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் தவிர எதிர்பாராத தனம், பொருள் வரவு, வீட்டுக்கு தேவையான நாகரிகமான பொருள் ஒன்று உங்களை தேடி வரும் அல்லது நீங்களே வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். அதாவது வாகனம், நகை, இது போன்ற ஒரு சுப காரிய ஈடுபாடு மற்றும் ஸ்தல யாத்திரை நோக்கி, குறிப்பாக இப்போ திருப்பதி, இப்போ குறிப்பாக அயோத்தி, காசி, இந்த மாதிரி அண்டை மாநிலங்கள், வெளி மாநிலங்களுக்காக ஒரு பிரயாண யோகம் உருவாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை, மன மகிழ்ச்சி, குடும்பத்தில் மனைவி, மக்கள், குழந்தைகள் அனைவரும் ஆரோக்கியம், நண்பர்களுடைய உதவி, விரோதிகளுடைய சூழ்ச்சிகள் கூட மாயமாக மறையக்கூடிய காலங்கள், உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு, ஒரு உற்சாகம், உத்தியோகம் செய்வர்களுக்கு ஒரு பதவி உயர்வு, திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் மகிழ்ச்சிகரமானதாக அமையும். மற்றும் இரும்பு, எந்திரம், விவசாயம், கணிதம், குறிப்பாக இரும்பு, கலை சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு ஒரு பொருளாதாரத்தில் எதிர்பாராத ஒரு வளர்ச்சி ஏற்படும் என்பதை இந்த மேசராசி அன்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.